ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கவின் தனு விலாக்ஸ். இந்த வீடியோ நான் எதுக்கு எடுத்திருக்கேன், இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணணும், பட் என்னால் முடியல, என்னென்னவோ சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா. இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சுகர் கட். என்னோட ஃபுட் ஹேபிட்டில் 0% சுகர் அப்படிங்கிற கேங் ஒரு சைடு இருந்தாலும், சுகர்லாம் நான் நல்லா தான் சாப்பிட்டேன், இருந்தாலும் என்னோட வெயிட் வந்து லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கேங் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சுகர் கட் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் பாடிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்த உடனே ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். அந்த பாடி வந்து கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. இப்போ நீங்கள் சுகர் கட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் நீங்கள் கட் பண்ணி ஆகணும். ஒரு சிலர்லாம் சொல்லி பார்த்துருப்போம், நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் கூட அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது, அதுலேயுமே சுகர் இருக்குது அப்படிம்பாங்க, டேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நார்மலாக ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எல்லாமே நம்ம சாப்பிடலாம், அது தப்பே கிடையாது. நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டி அதை பொறுத்து தான் இருக்குது. ஓவர் சுகர் ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதில் 2 இட்லி எடுத்து உங்களோட பிளேட் வச்சுக்கோங்க. மீதி 2 இட்லி இருக்கு இல்லையா, அந்த 2 இட்லி சாப்பிட்டா உங்களோட ஸ்டொமக் எவ்வளோ ஃபில் ஆகுமோ அதுக்கேற்ற தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிருங்க. பிஃபோர் ஃபுட்டு வந்து அந்த 2 இட்லிக்கு தேவையான தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மீதி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 இட்லி சாப்பிடும்போது நல்ல ஸ்டொமக் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்ச், டின்னர் எதுவாக இருந்தாலும் பிஃபோர் ஃபுட்டு ஒரு குவான்டிட்டியை தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிருங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபுட்டோட குவான்டிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரீன் டீ பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லை ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம், அதெல்லாம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்து தான். நான் வந்து சம்டைம்ஸ் மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்லேயே எடுத்துப்பேன். ஒரு சில டைம்லலாம் நம்ம லேட்டாக தூங்குவோம், மார்னிங் சீக்கிரமாக எழுந்துப்போம். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு மாதிரி கேராக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து க்ரீன் டீ எடுத்துப்பேன். ஆக்சுவலி அந்த க்ரீன் டீயை நான் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கும் போது ஒரு மாதிரி கொமட்டிடும். ஸோ அதை வந்து எடுக்க பழக என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சு எனக்கு இப்போது. ஒரு நாளைக்கு 1 அப்படின்னா 2 க்ரீன் டீ வந்து நான் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 2 டீ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா எப்பயாவது நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரி மார்னிங் டைமில் வந்து ஒரு க்ரீன் டீயாவது நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜீரா வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் வந்து சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். இல்லை நீங்கள் சூடாகவுமே குடிச்சிக்கலாம், இல்லை நார்மலாக வெறுமனே வந்து சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். இது எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு எந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறதுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோட பர்பஸ் என்ன, எதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 8 டேஸில் வந்து என்னெல்லாம் சாப்பிட்ருக்கேன், என்னெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோ மாதிரி அப்பப்போ எடுத்தது தான். இது ப்ராப்பராக 3 டைம்ஸ் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச், டின்னர் இந்த மாதிரியெல்லாம் நான் எடுக்கல. எப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சோ அப்போல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டயட் அப்படின்னாலே என்னென்னமோ வாங்குறாங்களே அதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபுட்டோட குவான்டிட்டி மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள். டிராஸ்டிக்காக உங்களோட சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நார்மலாக நம்மளோட வீட்டில் என்னெல்லாம் சமைப்போமோ அதை தான் நான் காட்டியிருக்கேன். இதில் வந்து நான் ஃபுட் ஹேபிட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஃபுட்டோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னோட ஃபுட் ஹேபிட்டில் வந்து நான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உடனே உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கிராஜுவலாக நீங்கள் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுறது தான் நல்லது. இப்போ எனக்கு டீ, காஃபி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். நாட்டு சக்கரை தான் போட்டு குடிக்கணும், ஒயிட் சுகர் தான் போட்டு குடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. என் கையில் எது கிடைக்குதோ அதை போட்டு நான் குடிப்பேன். ஆனால் சுகரோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். இல்லை எனக்கு ஸ்வீட்டாக தான் குடிக்கணும், கொஞ்சம் குடித்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டீ, காஃபியோட குவான்டிட்டி நான் கம்மி பண்ணிப்பேன். அவ்வளோதான். அதுக்காக டீயே குடிக்க மாட்டேன், காஃபியே குடிக்க மாட்டேன், வித்தவுட் சுகரில் தான் நான் குடிப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. நார்மலாக வீட்டில் என்னெல்லாம் சமைப்போமோ அதை வச்சு உங்களோட டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை வாங்கி சாப்பிட்ணும், இதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த டயட் மேலே இருக்கிற அந்த விருப்பமே வந்து நம்மளுக்கு போயிடும். ஆக்சுவலி இதை வந்து நான் டயட்னே சொல்ல மாட்டேன். நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். டயட் அப்படின்னு சொல்லணும்னா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். என்னோட இதில் என்ன அப்படின்னா ஃபுட் ஹேபிட் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுட்டோட குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஃபுட் ஹேபிட் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதை சாப்பிடவே முடியாது, வாயில் வச்சா ஆக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபுட் எடுத்துப்பாங்க. பட் நம்மளால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும், பட்
குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கணும். நான் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஃபுட்டோட குவான்டிட்டி தான். நான் ஆஃபீஸ் போகிறேன், என்னால் வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியாது. நான் வீட்டிலே தான் இருக்கேன், பட் இருந்தாலும் நிறைய வேலை இருக்குது. இந்த மாதிரி டயட்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஜிம் போக முடியாது அப்படின்னு நிறைய நம்ம பேசுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? எஸ்பெஷலி இப்போ டெலிவரி எல்லாம் ஆகிட்டு குழந்தைங்கள வந்து க்ரோன் அப் பண்ணுறோம். அவங்களுக்கு ஹெல்தி ஃபுட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியே நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கும். ஓகே, நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து ஹெல்த்தியாக வளர்க்கணும், ஹெல்தி ஃபுட் தான் நம்ம கொடுக்கணும், அந்த ஹேபிட் வந்து பழகணும் அப்படிங்க நினைக்கிறதெல்லாம் வந்து கரெக்டு தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்குது, நம்மளோட ஹெல்த்தில் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா தான் நம்மளோட குழந்தைங்கள லாஸ்ட் வரைக்கும் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியும். கொஞ்ச நாளாக இந்த மென்சுரல் ப்ராப்ளமில் ஒரு சில இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணும்போது நிறைய யோசிப்பேன், டீப்பாக நான் யோசிச்சிருக்கேன். குழந்தைங்களோட லைஃபாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் குழந்தைங்களையும் கரெக்டாக நம்ம வளர்த்து கொண்டு போக முடியும். நல்லா சம்பாதிக்கணும், குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும், குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும், ஹெல்த்தியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட ஹெல்த் எங்கே இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறோம், அது வந்து கடமை, கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதில் ஒரு பங்காவது நமக்கும் செஞ்சுக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம். அதை வந்து குழந்தைங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற சந்தோஷமே வந்து சொல்லவே முடியாது. எல்லா அம்மாக்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க, அதில் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ஓகே, இதெல்லாம் ஓகே தான். அப்படியே ஒரு செகண்ட் உங்கள் சைடும் திரும்பி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்களா? ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு அப்படின்னா கொஷின் மார்க் தான். நானுமே அந்த மாதிரி தான் இருந்தேன், இப்போவுமே சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். முன்னாடி எல்லாம் பசிச்சா சாப்பிடுவேன், சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அதில் ஃபைபர் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டேன், அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். பட் ஒன்ஸ் நான் வந்து ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது தான் வந்து புரிஞ்சிச்சு, நம்மளோட ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா நம்ம இல்லை அப்படின்னா குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஹெல்த்தில் நம்ம கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்காக பிடிச்சதை சாப்பிடாம டயட்டெல்லாம் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா குவான்டிட்டி மட்டும்தான். இப்போ இந்த ஃபுட் ஹேபிட் பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஃபுட்டோட குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிவிட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மார்னிங்கில் வந்து ஏதாவது ஃபைபர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதை ஆஃப்டர்நூன் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரோட்டீன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆயில் ஐட்டம், இந்த பொரிச்சதெல்லாம் சாப்பிடவே மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி மட்டும்தாங்க கம்மி பண்ணியிருக்கேன், ஆனால் எல்லாமே சாப்பிட்றேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு கொஷின் வரும், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ வெயிட் வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னாலாம் கேட்பீங்க இல்லையா. வெயிட் லாஸ் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும், பாடி வந்து ரொம்ப சோர்வாக ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னோட ஃபுட் ஹேபிட் நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட பாடி வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. இதோட சேர்த்து எனக்கு வந்து யோகா வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். யோகா கிளாஸ் போகிறேன்னா அப்படின்னா இல்லை, யூடியூப் பார்த்து பண்ணுறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, அக்கா வந்து யோகா சர்டிஃபைடு. ஸோ அப்போ கற்றுக்கிட்டது இப்போ யூஸ் ஆகுது. அப்போல்லாம் அக்கா பண்ணும்போது வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, நீயும் பண்ணு, அவ கூட சேர்ந்து அவகிட்ட கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்போ வந்து வேண்டா வெறுப்பாக வந்து நான் கற்றுக்கிட்டது இப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெட்டிலேருந்து நுனி கால் வரைக்கும் இந்த பேசிக் யோகா வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசிக்கலாக இந்த மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மென்டலாக ஏதாவது டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்னா யோகா சைடு போயிடுங்க. இல்லை நாங்கள் ஜிம் போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எக்ஸசைஸ் தெரியும் அப்படின்னா வீட்டிலே நீங்கள் பண்ணலாம், அதுவுமே பெட்டர் தான். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்டிவாக இருங்க, ஃபுட்டோட குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள், ஃபுட் ஹேபிட் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததில் ஏதாவது சஜஷன் இருக்குது, எதை பற்றியாவது கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம். சேனலில் லாஸ்ட் 1 இயராக வீடியோஸே அந்த அளவுக்கு வந்திருக்காது, பட் இப்போ வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ரீசெண்டாக ஏலகிரி போயிருந்தோம், அதோட வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட். அன்டில் தென், பாய் ஃப்ரம் துளசி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.